ஸ்லோகத்திலே இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் அகிலேய பிரத்யநீகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கிடையாதுன்னு சொல்றோம். அப்ப நமக்கு எப்படி இங்க தோஷம் போகும்? இந்த தோஷங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. அப்ப நமக்கும் இந்த தோஷம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம நிறைய இந்த சிற்றுண்டி சாலையில் போய் சாப்பிட்றோம். ஏன் ஒரு பெரிய கல்யாண விருந்திலே சாப்பிட்றோம். அடியன் ஒரு துணிச்சலான கேள்வி கேட்குறேன். நமக்கு படைக்கப்படுற சோறு, அறுசுவை உணவு, இது எல்லாமே மற்றொரு நபருடைய என்ன ஒரு அழுக்கு படாம நமக்கு சமைக்கப்படுதா? இப்ப இட்லி பராமரிறாங்க, என்ன வெயில் காலத்தில் வேர்க்க விறுவிறுக்க அவர் வர்றாரு. அவர் கையில் இருக்கிற அந்த வேர்வை இருக்குல்ல, தெரிகிற துளி வேற, இந்த கீழே சிந்துற வரைக்கும் அந்த வேர்வைலாம் சொல்ல, ஒட்டி இருக்கிற வேர்வை அந்த இட்லியில் படாத, அது தோஷமாகாதா? சமையல் பண்ணும்போது நம்ம அந்த தோசையை அப்படியே விளக்கமாத்தால அப்படி பெருக்கி என்ன அப்படியே அந்த பெரிய ஒரு இது இருக்கும், சட்டி இருக்கும், அதை போய் இப்படி தேய்ப்பார். என்ன சின்ன பையன்லாம் பார்த்தா என்ன விளக்கமாத்தால போய் கூட்டுறான் அந்த இதை, அதை போய் தோசையா ஸ்பெஷல் தோசை வேறங்கிற அப்படின்னு பையன் கேட்பாங்களா இல்லையா? அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவருடைய வேர்வை சாதாரணமாகவே படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி நெத்தியில் இருக்கிற எடுத்து இப்படி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சும்மா படத்தில் காமிக்க அப்படிலாம் யாரும் தெரிவிக்க மாட்டாங்கண்ணே, நல்லவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி கடவுள் கையில் இருக்க வேர்வை படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பேசும்போது லேசாக ஒரு துளி எச்சில் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் தோஷங்கள் கணக்கே கிடையாது. நம்ம எல்லாம் தோஷமே வடிவெடுத்தவர்கள். எப்படி தோஷமே வடிவெடுத்தவர்கள். அப்ப தோஷத்தை யாரு போக்க முடியும்? யாருக்கு போக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவன் தான் தோஷத்தை போக்க முடியும். அவன்தான் அகிலேய பிரத்யநீகன் என்று சொல்லப்படுகின்ற பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் எந்த பிரசாதம் வந்தாலும் பகவான் முன்னாடி வச்சு படைச்சு அவனுடைய திருக்கண் பார்வை பட அளவுக்கு நம்ம பிரார்த்தித்துக்கிட்டு தான் அந்த பிரசாதமே சுவீகரிக்கிறோம். உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. அப்ப தோஷமே அற்றவன் நமக்கு தோஷம் போக்கக்கூடிய வகையிலே திருக்கல்யாண குணங்கள் உடையவர்னு சொல்லி, அதே போலத்தான் தாயாரும் இருக்கிறாள். தாயாருக்கும் அதற்கு நிகரான குணம் இருக்கிறது என்பது போலே போற்றப்படுகிறது ஏனைய ஸ்லோகங்களிலே.